இளையராஜா அப்படின்னு ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக வந்ததுனால அதுக்கப்புறம் இளையராஜாவோட ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல மனிதனா அப்படின்னா நிச்சயமாக இளையராஜா வந்து ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நம்ம எந்த காலத்துலையுமே சொல்ல முடியும். அவங்களாம் இளையராஜாவை வந்து வீழ்த்துற அளவுக்கு வந்து பலம் படைத்தவர்களாக இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பலமான ஒரு ஆள் வரணும் அப்படின்னும் போது அங்கே ஏஆர் ரஹ்மானை கண்டுபிடிக்கிறது. வைரமுத்து இளையராஜா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்து வைரமுத்து இளையராஜாவுமே டோட்டலாக. ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் தான். ஸோ ஏஆர் ரஹ்மான் விசஸ் இளையராஜா அதை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இளையராஜாவோட கேரக்டர் வந்து ரொம்ப திமிருத்தனம் அகம்பாவம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா? உண்மைதான். இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணைபுரத்துலேருந்து வந்து சினிமாவுக்கு வராரு. அவருடைய படங்கள் எல்லாமே வந்து வெற்றி படங்களாகுது. அதாவது அவர் போடுற பாட்டை எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. 80கள்லாம் பார்த்திங்கன்னா தொடக்கத்தில் இளையராஜா இல்லாமல் படங்களே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு இசையமைப்பாளராக இளையராஜா மாறார். இதுக்கு முன்னாடி நிறைய இசையமைப்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க. அதாவது வந்து MS விஸ்வநாதன் மாதிரி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள், அற்புதமான பாடல்கள் கொடுத்த இசையமைப்பாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களாம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்னு ஒன்று காமிச்சதே கிடையாது. அவங்களாம் ரொம்ப எளிமையாக, அதாவது இயக்குநர்களோட, தயாரிப்பாளர்களோட, நடிகர்களோட எல்லாரோடையும் வந்து சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறாஸ் இளையராஜா அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய ரீச். அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில், ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரியில், இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இளையராஜா மாதிரி பாடல்கள் கொடுத்த ஒரு இசையமைப்பாளர் இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். வேர்ல்டு வைடு வந்து இன்றைக்கி வந்து இளையராஜா வந்து ஃபேமஸான ஒரு இசையமைப்பாளராக இருக்கார். ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு கிடைச்ச பெருமை இளையராஜா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பாரதி ராஜாலேருந்து பாலச்சந்தர்லேருந்து அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த எல்லா இயக்குநர்களும் இளையராஜாவை தேடி போனாங்க. அதே மாதிரி அன்றைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த ஏவிஎம்லேருந்து சத்யா மூவிஸ்லேருந்து இன்னும் பல பிரபல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவை தேடி போனாங்க. ப்ரொடியூசர்ஸ் தேடி போனாங்க. நடிகர்கள் வந்து இளையராஜா மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. யார் கேட்டால்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேட்டார். ரஜினிகாந்தே வந்து சூப்பர் ஸ்டார், அவர் நடித்தாலே படம் ஓடும். ஆனால் அவருக்கு சப்போர்ட்டாக வந்து இளையராஜாவுடைய பாடல்கள் இருக்கணும், இளையராஜாவோட ரீரெக்கார்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரஜினிகாந்த் கேட்டார், கமலஹாசன் கேட்டார், பிரபுலேருந்து கார்த்திக்லேருந்து சத்யராஜ்லேருந்து சரத்குமார்லேருந்து எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்த எல்லா நடிகர்களுமே இளையராஜா வேணும், இளையராஜா வேணும். ராமராஜனுடைய பல படங்கள் வெற்றி படங்களுக்கு காரணம் யாருன்னா இளையராஜா தான். போட்ட பாடல்கள் அத்தனையுமே வந்து அற்புதமான பாடல்கள். இப்போ கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம் பாருங்களேன், மாங்குயிலே தேங்குயிலே, அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியெல்லாம் பாடிச்சு. அதுக்கு யார் காரணம்? இளையராஜா காரணம். அந்த பாடல்கள் அந்த அளவுக்கு ரீச் ஆனதுனால தான் அந்த படமே வந்து ஒரு நான்ஸ்டாப் ஒரு சக்ஸஸை கொடுத்துச்சு. கரகாட்டக்காரன் ராமராஜனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி மோகன் படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைக்கை பிடிச்சிட்டு பாட்டு பாடுவார். அவர் பெருசாக மோகன் நடிக்க மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஆக்ஷன் பண்ணுவாரா இல்லைன்னா டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் மைக்கை பிடிச்சிட்டு பாடுவார் மேடைகளில். அவர் அந்த மாதிரி படங்களில் நடித்ததுக்கு அவர் பாடின பாடல்கள், திரையில் பாடின பாடல்கள் வந்து பெரிய லெவலில் வந்து ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அதுக்கு யார் காரணம் அப்படின்னா இளையராஜா. ஸோ மொத்தத்தில் வந்து இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஆளுமை தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து வராரு. ஸோ அவரை தவிர்த்துட்டு படங்களே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய இயக்குநர்கள். வைதேகி காத்திருந்தாலும் ஒரு படம், அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாட்டு மெட்டு போட்டு வச்சுருக்காரு இளையராஜா. ஆர் சுந்தரராஜன் அந்த படத்தில் போய் இளையராஜாட்ட பேசுகிறாரு, அண்ணன் ஒரு படம் ஒன்று பண்ண போகிறேன், நீங்கள் ஏதாவது நல்ல பாடல்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இளையராஜா சொல்கிறாரு, 6 பாட்டு நான் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கு நீ கதை பண்ணுறியா, நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 6 பாட்டையும் கேட்டால் அற்புதமாக இருக்குது, எக்ஸ்ட்ராடரியாக இருக்குது. அதனால் அதுக்கே ஒரு கதை பண்ணுறாரு ஒரு இயக்குனர், பண்ணி அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையுமே வெற்றி படங்களாக கொடுத்தாரு. அவர் கொடுத்த பாடல்கள், அதாவது ஒரு பக்கம் மெலோடி கொடுத்தாரு, ஒரு பக்கம் மாஸ் சாங்ஸ் கொடுத்தாரு, ஒரு பக்கம் டூயட் கொடுத்தாரு, எல்லாமே சக்ஸஸ். பிரியாலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் இன்றைக்கி இப்போ இந்த கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம் ஆயிடுச்சு பிரியா படம் வந்து. இப்போ நீங்கள் காரில் வந்து அந்த பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேர்னியே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து பாடல்கள் கொடுத்தாரு.
ஸோ இளையராஜா அப்படின்னு ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையாக வந்ததுனால அதுக்கப்புறம் இளையராஜாவோட ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செல்ஃப் ஆட்டிடியூட், அதாவது செல்ஃப் பிஹேவியர், செல்ஃப் ஆட்டிடியூட் இதெல்லாம் வந்து ரொம்பவே மாற ஆரம்பிச்சிச்சு. நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய இயக்குனர்கள், நடிகர்கள் எல்லாரையும் வந்து அவருடைய தியேட்டர், ரெக்கார்டிங் தியேட்டர் வாசலில் காக்க வச்சார். அதாவது அவர் டேட்ஸுக்கு தேடி போகும்போது தெரிஞ்சே வந்து காக்க வச்சார். அந்த மாதிரிலாம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்களை மதிக்கிறது இல்லை, யாரையுமே மதிக்கிறது இல்லை, எவனாக இருந்தாலும் நான் மதிக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்து இளையராஜாவுக்கு வந்து இதனால் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த ஆட்டிடியூடு வந்து இளையராஜா இன்னை வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1975 தான் அவரோட ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2025 50 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்பயும் இளையராஜா சேம் ஆட்டிடியூடோட தான் பிஹேவ் பண்ணுறாரு. எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பாருங்களேன், இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய இசை மேதை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இளையராஜா ஒரு இசை மேதை அளவுக்கு தொழிலில் திறமையான ஆள் இருக்கிற அவர் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நல்ல மனிதனா அப்படின்னா நிச்சயமாக இளையராஜா வந்து ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு நம்ம எந்த காலத்துலையுமே சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இளையராஜா வந்து சக்ஸஸ்னால தான் இப்படி அகம்பாவமாக மாறினார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம்ல, இந்த மாதிரி அகம்பாவமாக இருந்தால் கீழே கண்டிப்பாக விழுவாங்க. ஆனால் இளையராஜாவோட டவுன்ஃபால் இயர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்தது இல்லையே. இல்லை, ஏன் டவுன்ஃபால் இயர்ஸ் ஏன் இல்லாமல் இருந்துச்சு? அதாவது வந்து 75 இன்ட்ரடியூஸ் ஆகி படிப்படியாக இளையராஜா வந்து தொடர்ந்து நல்ல நல்ல பாடல்களை போட்டு வராரு. 80s பிகினிங்லாம் பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய டாப் மோஸ்ட் மார்க்கெட் பீரியடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 80s எண்டுலாம் இளையராஜா வந்து டாப்பில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி 92 அந்த டைம் நினைக்கிறேன், பாலச்சந்தர் அண்ட் மணிரத்னம் ரெண்டு பேரும் வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜாவால் ஹர்ட் ஆனாங்க. ஹர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இளையராஜாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கொண்டு வரலாம், இந்த இளையராஜாங்கிறவரை விட்டுட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நம்ம படமே எடுக்க முடியல, இளையராஜா இருந்தால் தான் வியாபாரம் நடக்குது, இளையராஜா தான் அவளை தான் பெரிய சாங்ஸ் போட்டு கொடுக்க முடியுது அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் ரோஜா படத்தில் வந்து ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்தாங்க. வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வரணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் எப்படி இருக்கணும்னா இளையராஜாவை வந்து வீழ்த்துற அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஆல்டர்னேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு நிறைய அந்த காலகட்டங்களிலே பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ்லேருந்து சங்கர் கணேஷ்லேருந்து நிறைய இசையமைப்பாளர்கள்லாம் இளையராஜா இருந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் அவங்களாம் இளையராஜாவை வந்து வீழ்த்துற அளவுக்கு வந்து பலம் படைத்தவர்களாக இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு பலமான ஒரு ஆள் வரணும் அப்படின்னும் போது அங்கே ஏஆர் ரஹ்மானை கண்டுபிடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மானை கண்டுபிடிச்சு அவங்க ரோஜா படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா? பாலச்சந்தர் கவிதாலய பேனரில் மணிரத்னம் அதை இயக்கம் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ஆசை, இந்த ஒரே ஒரு பாட்டு பட்டி தொட்டிலாம் வந்து ஏஆர் ரஹ்மானை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இளையராஜாவுக்கு ஒரு சரியான காம்படிட்டர், கரெக்டான ஒரு காம்படிட்டர், போட்டியாளர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏஆர் ரஹ்மானும் உருவாக்குனார். அடுத்தடுத்து அவர் போட்ட படங்கள்லாம் பாருங்களேன், ஜென்டில்மேனில் ஒட்டகத்தை கட்டிக்கோ, டேக் இட் ஈஸி, ஊர்வசி, டேக் இட் ஈஸி, ஊர்வசி, முக்காவிலா வேற ஒரு ஸ்டைல். இளையராஜா வேற ஒரு ஸ்டைல்னா ஏஆர் ரஹ்மான் வேற ஒரு ஸ்டைல். அதாவது யாராலையும் இளையராஜாவோட ஸ்டைலில் பாடல் போட முடியாது, ஆனால் அவருக்கு ஒரு காம்படிட்டர் வேணும். அப்படி ஒரு காம்படிட்டராக ஏஆர் ரஹ்மான் வந்தார். ஆனால் டோட்டலாகவே இளையராஜாட்டிருந்து வேறுபட்டு இவர் வேற ஒரு ஸ்டைலில் பாடல்கள் போட்டதுனால இவர் ஒரு உச்சத்துக்கு வந்தார். இளையராஜாவை வந்து திட்டமிட்டு தான் வந்து ஒரு ஏஆர் ரஹ்மானை கொண்டு வந்தாங்க, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஏன் இளையராஜாவுக்கு ரஹ்மான் மேலே ஒரு ரைவல்ரி? இளையராஜாவுக்கு வந்து ரஹ்மான் மேலே மட்டும் ரைவல்ரி இருந்தால் நம்ம அதை எடுத்து பேசலாம். இளையராஜாவுக்கு எல்லார் மேலே ரைவல்ரி. இளையராஜா யாரையுமே மதிக்கிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இளையராஜா வந்து கேர் பண்ணுறதே கிடையாது. அவர் வந்து அசால்ட்டாக தான் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிறாரு. பாரதி ராஜா, இளையராஜா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்கள், பல வருடங்களாக, அதாவது வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நெருங்கிய நண்பர்களாக இருந்தவங்க. பாரதி ராஜா, இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், கங்கை அமரன், அப்புறம் வைரமுத்து, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக வந்து நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்த யாராவது இன்றைக்கி இளையராஜாவோட இருக்காங்களா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்கிட்ட வந்து உடச்சிட்டு வெளில வந்துட்டார். இளையராஜா பாடல்களை இனி பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவருமே வேறு இசையமைப்பாளர்கள்ட்ட போயிட்டார். தேவேந்திரன் மாதிரி, அம்சலேகா மாதிரி, வேறு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வேறு இசையமைப்பாளர்கிட்ட போயிட்டார். வைரமுத்து, இளையராஜா அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்து வைரமுத்து இளையராஜாவுமே டோட்டலாக பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் தான் ரெண்டு பேரும் இணைந்து பணியாற்றிருக்கிறாங்க. ஸோ அந்த 6-7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன் நிறைய பாடல்கள், அற்புதமான பாடல்களை அந்த காம்பினேஷனில் கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க. ஒரு காலகட்டத்தில் எஸ்பிபி வந்து எங்கேயோ ஃபாரினில் பாடிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த நோட்டீஸ் கோர்ட்டில் போட்டு என்னுடைய பாடல்களை எங்கேயும் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும்போது எஸ்பிபி வந்து வெளிநாட்டில் பாடிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் எங்கேயோ பாடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எஸ்பிபிக்கு இந்த தகவல்
போகுது, இனிமேல் இளையராஜா பாடக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எஸ்பிபி வந்து எனக்குமா அந்த ஆர்டர் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இளையராஜா வந்து எல்லாருக்கும் அது பொருந்தும் அப்படிங்கிறாரு. அப்போ எஸ்பிபியும் பார்த்தீங்கன்னா ஒரு மனஸ்தாபம் இளையராஜாவுக்கு வருது. ஸோ அது மாதிரி கங்கை அமரன் அவருடைய சொந்த தம்பி வந்து ஒரு படத்துக்கு இசையமைக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. கூடவே இருக்கார், அண்ணன் கூடவே இருக்கார், இசை உதவியெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அந்த கங்கை அமரனுக்கு தனியாக இசையமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. அந்த வாய்ப்பை வந்து கங்கை அமரன் அக்செப்ட் பண்ணிவிட்டு இளையராஜிட்ட போய் சொல்கிறார், அண்ணன் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு மியூசிக் போடுறதுக்கு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இளையராஜா என்ன தெரியுமா சொல்கிறாரே, உனக்குலாம் என்னடா மியூசிக் தெரியும், என்ன மியூசிக் தெரியும், படவில்லை அப்படின்னு துரத்தி விட்டுருக்காரு. இதை வந்து கங்கை அமரனே பதிவு பண்ணியிருக்காரு, நம்ம சொன்ன விஷயம் கிடையாது. ஸோ மொத்தத்தில் வந்து கூட பிறந்த தம்பியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து தூக்கி எறிஞ்சு பிஹேவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் இளையராஜா. அது இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருந்துட்டுருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சர்ச்சைக்கு என்ன போயிட்டுருக்குன்னா, இளையராஜா அவர் மகன்கள் படங்களை தவிர வேறு எங்கேயுமே பாடுறது கிடையாது அப்படின்னு. அப்போ அவர் மகன்களை எப்படி நடத்துகிறாரு? இல்லை இளையராஜா மகன்களை எப்படி நடத்துகிறாரு அப்படின்னா, பர்சனலாக அவர் ஃபேமிலிக்குள்ளே போய் பேசுகிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அவருடைய மூத்த மகன் கார்த்திக் ராஜாக்கும் இளையராஜாக்கும் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தெரியும். பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபேமிலி மேட்டர்னும் போது அதை இன்டெப்த்தாக நம்ம போய் பேசுகிறது நாகரிகமாக இருக்காது. அதனால் அதை நம்ம தவிர்த்துருவோம். ஸோ இந்த வன்மம் வந்து எல்லார் மேலேயும் தான் காமிச்சிட்ருக்காரு. அதனால் வந்து ஏஆர் ரஹ்மான் மேலே காட்டுறது வந்து நம்ம அதிசயமாக சொல்ல முடியாது. ஒரு மேடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது ஏஆர் ரஹ்மான் வந்து இருப்பார், அது இளையராஜாவும் இருப்பார். அந்த மேடையில் வந்து இளையராஜா சொல்லுவார், எல்லாரும் ஆடியன்ஸை லட்சக்கணக்கான ஆடியன்ஸை வச்சுக்கிட்டு இளையராஜா என்ன சொல்லுவார்னா, அதாவது வந்து எங்கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் இவர், இந்த திலீபன் உங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எங்கிட்ட உதவியாளராக இருந்தவன் தான் அது திருப்பி சொல்லுவார். சொல்லிவிட்டு நான் அதை சொல்லக்கூடாது, நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ரஹ்மானுமே பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் வந்து ஆமாம் நான் சார்ட்ட இருந்தேன், சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அப்படிங்கிறத சொல்லுவார். ஸோ இதெல்லாம் எப்படின்னா, இப்போ வந்து ரஹ்மான் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளர். ரஹ்மான் வந்து நான் இளையராஜாவோட பாடல்களால் இன்ஸ்பயர் ஆனேன், இளையராஜாவால் தான் நான் இவ்வளோ பெரிய ஆள் ஆனேங்கிறத வந்து ரஹ்மான் வந்து சொல்லணும், அவராக சொல்லணும். ஆனால் இளையராஜா ஒரு மேடையில் நிற்க வச்சுட்டு எங்கிட்ட உதவியாளராக இருந்தவர் தான் நீ சொல்லுன்னா அது வந்து சரியான போக்கு கிடையாது. இது மாதிரி வந்து இளையராஜாவோட ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, பொது இடங்கள்லேயே இளையராஜாவோட ஆட்டிடியூட்லாம் அப்படி தான் இருக்குது. இன்னொரு காணொலி பார்த்துருப்பீங்க, அது என்ன அப்படின்னா, மனோன்னு நினைக்கிறேன் பாடகர், அவர் வந்து பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி தவிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு செக்யூரிட்டி அங்கே அந்த அந்த அரங்கத்தில் இருக்கிற ஒரு செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன், ஒரு கிளாஸில் வந்து தண்ணி கொண்டு வந்து மனோகிட்ட கொடுப்பாரு. மனோகிட்ட கொடுத்ததுக்கு அந்த செக்யூரிட்டியை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவார். நான் யார் தெரியுமா, நான் கடவுள், நான் இந்த மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து நான் இசைமை வச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கண்ணாப்பண்ணான்னு திட்டுவார். இன்னொரு மேடையில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை பார்த்து கேட்பார், நான் என்னுடைய இசை இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துருவீங்களா, உயிரோடு இருந்துருவீங்களா அப்படின்லாம் கேட்பார். இதெல்லாம் வந்து அவர் ஒரு மேதை தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதை வந்து நம்ம சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ அதனால இன்னி வரைக்கும் அந்த ரைவல்ரியை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா எஸ்பிபி விஷயம் அவரே வந்து ரஜினி வந்து இந்த விழாவில் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் அந்த 50வது விழாவில் ரஹ்மான் ஏன் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு. 2 நாள் கழித்து அதுக்கான வீடியோ போடுறதுக்கான காரணம் என்ன? இல்லை அது 50வது விழாவில் ரஹ்மான் ஏன் வரலைங்கிறது காரணம் நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அது வந்து ஒரு அரசு விழா, அது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு சிம்போனி போட்டுட்டு இளையராஜா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுனால கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் அது. அந்த கவர்மெண்ட் விழாவில் வந்து யாருக்கு இன்விடேஷன் கொடுத்தாங்க, யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கலைங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஏஆர் ரஹ்மான் ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் அப்படின்னும் போது அவருக்கு நிச்சயமாக ஒரு இன்விடேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த 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 ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதாவது வெளிநாட்டில் இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா துபாயில் செட்டில் ஆகிட்டார் ஏஆர் ரஹ்மான். ஸோ அங்கே இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டுகளில் இருந்திருக்கலாம், ஊர்லேயே இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாமே தவிர அவர் வந்து இளையராஜாவுக்கு வந்து ரஹ்மான் மேலே கோபம் வன்மம் இருக்கும். ஆனால் ரஹ்மானுக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் கிடையாது. ரஹ்மான் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு எளிய மனிதராக, எல்லாத்துட்டையும் அன்பு பாசத்தோடு தான் நடந்துக்கிற ஒரு ஆளாக இருக்கார். ஸோ அதனால் நிச்சயமாக இந்த விழாக்கு இன்விடேஷன் போய் ஏன் வரலைங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. இளையராஜா மேலே கோபம் வன்மம் அதனால தான் வரல அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. 2 நாள் கழித்து வீடியோ போட்டார் அப்படின்னா 2 நாள் கழித்து அவர் வரலைங்கிறது எண்ணங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். ஸோ ஏன் வந்து
இவ்வளோ பெரிய விழாவில் வந்து ரஹ்மான் வரலைங்கிற கேள்வி வந்து மக்களுக்கு எழலாம். அதனால் வந்து நம்ம ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சி போட்டுக்கலாம். இல்லைன்னா உள்ளார்த்தமாக, அதாவது மனசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து சிம்போனி பண்ணிட்டு வந்திருக்காரு, அவருக்கு நம்ம ஒரு வாழ்த்து தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தப்பாக பேச முடியாது. ஓகே. ஸோ இளையராஜா நட்பு வட்டாரத்தில் யார் இருக்காங்க இப்போ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் ரஜினி, கமல் எல்லாரும் நல்லா தானே பேசினாங்க. இல்லை, எல்லோரும் நல்லா தான் பேசிப்பாங்க, மேடையில் நல்லா தான் பேசிப்பாங்க. ஆனால் மேடையிலேருந்து வெளியில் வந்தால் அவங்க நல்லா பேசிப்பாங்களா நமக்கு தெரியாது. நல்லா பேசுகிற ரஜினி இளையராஜா பற்றி பல விஷயங்களை வந்து மேடையில் அவுத்து விட்டார். எதுக்கு சொன்னார்? கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இப்போ எதுக்கு சொல்லணும்? அதாவது இன்றைக்கி இளையராஜா வந்து ஒரு சாமியார் மாதிரி இருக்கார். அவரை வந்து ஒரு ஆஃப் பாட்டில் பீரை சாப்பிட்டுட்டு ஐயோ ஐயோ என்ன அட்டகாசம் பண்ணார் தெரியுமா இளையராஜா அப்படிங்கிறதும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகளை பற்றி கிசு கேட்டு தெரிவார். அந்த நடிகை எப்படி, இந்த நடிகை எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பார் அப்படிங்கிறதும், இதெல்லாம் வந்து ரஜினி அந்த மேடையில் சொல்லியிருக்க வேண்டாம். இளையராஜாவே சொல்லிட்டாரு, ரஜினி வந்து சொல்ல போகிறதா சொல்லி எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் அப்படின்னு இளையராஜாவே பேசுகிறார். ஸோ ஒரு வயசு கிட்டத்தட்ட 80 தாண்டி விட்டார். இளையராஜா வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 80+, ரஜினி ஒரு 70+. இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20+ல நடந்த விஷயங்களை இப்போ பேச வேண்டிய அவசியமே இல்லை. மெச்சூரிட்டி இல்லாமல் அப்படி பேசியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். ஸோ இளையராஜா பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க, என்ன ரைவல்ரி ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ரஹ்மானா இளையராஜாவான்னா இதில் யார் ஜெயிப்பாங்க? இன்றைக்கி ரஹ்மானா இளையராஜா அப்படின்னா ரஹ்மான் ஒரு மேதை, இளையராஜா ஒரு மேதை. ஸோ அதனால் வந்து 2 பேருமே பெரிய இசையமைப்பாளர்கள் தான். அதனால் வந்து யாரையுமே வந்து இளையராஜாவோட நம்ம ரஹ்மானை கம்பேரே பண்ணக்கூடாது. ரஹ்மான் வேறு கேட்டகரி, இளையராஜா எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி மேலே உள்ள ஒரு மகத்தான இசையமைப்பாளர். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நானுமே இளையராஜாவோட ரசிகன் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இளையராஜாவோட எந்த இசையமைப்பாளருமே கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ MS விஸ்வநாதன் இருந்தார், அவரோட இளையராஜாவை கம்பேர் பண்ணலாமான்னா கம்பேரே பண்ணக்கூடாது. அவர் ஒரு மாமேதை. அவர் வந்து போட்ட பாடல்கள்லாம் அற்புதமான பாடல்கள். அந்த காலத்தில் வந்த பாடல்கள், அதாவது வந்து இசை கூட கம்மியாக இருக்கும், ஆனால் வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பாடல்களை அவர் போட்டார். ஸோ யாரையும் கம்பேர் பண்ணுறது தவறு. எல்லாருமே அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களை அவங்க தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து ரஹ்மான் ஒரு பெரிய இசையமைப்பாளர், இளையராஜா ஒரு மேதை, MSV வந்து ஒரு மேதை. இன்றைக்கி யங்கர் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான அடையாளங்கள் இருக்குது. ஓகே சார். ஸோ ரஹ்மான், இளையராஜா பற்றி இவ்வளோ நேரம் பேசினதுக்கு நேரத்துக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.